அண்ணா நில்லுங்க. கோயம்பேடு போகுமா? போகுமா. இந்த ஆட்டோ கோயம்பேடு போகுதான், இதுல ஏறி போயிடலாம். தம்பி தம்பி சொல்லுங்க மேடம். இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்லம்மா, இவங்க நான் பார்க்கலாமா? ஏன்பா டிரைவர், வண்டியில வந்து உட்கார்ந்தாச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? கொஞ்சம் பொறுமா, இன்னும் ஒரு 3 டிக்கெட் வரட்டும். பெட்ரோல் விற்கிற விலைக்கு உங்களை மட்டும் ஏற்றிட்டு போனா எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? சரிப்பா, அதுக்காக நாங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? இந்த பொண்ணு வேற திருச்சிக்கு போகணுமா? நாங்களும் நேரத்துக்கு வேலைக்கு போனோம்ல. நீ முதல்ல ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணு. நீ இன்னும் 3 பேரை ஏத்துனா அவங்க எவ்வளவு காசு கொடுப்பாங்களோ அந்த காசை நானே சேர்த்து தரேன். நீ சீக்கிரம் ஆட்டோ எடுப்பா. முதல்ல சொல்ல வேண்டியதானமா? பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, முதல்ல வண்டியை எடுப்பா. யாருமா அது? உனக்கு தெரிஞ்சவங்களா? அவங்க கூட தான் நீ இருக்கியா? அவங்க யாரா இருந்தா என்ன, நீ மறைஞ்சுக்கோ. எதுக்கு அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டு சத்தகிட்ட போட்ட சங்க நெரிச்சிருவேன். கொஞ்சம் அமைதியா இருக்கணும். யோ டிரைவர், வண்டி எடுப்பா. இருங்க அம்மா. சத்தம் போடாத அம்மா. பானுதே, வாயை மூடு. என்ன விடுங்க. ஏய் விடு. அம்மா. பானுதே. பானுதே. அம்மா. அம்மா. டிரைவர், சீக்கிரம் வா. ஏய், அந்த பொம்பளை கிட்ட மாட்டினா நம்ம மொத்தமா ஜெயிலுக்கு போனோம். ஓடிடு. என்ன மன்னிச்சிருவானது. அம்மா, என்னம்மா நீங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? தப்பு செஞ்சது நாமா? நான் பண்ண தப்பானதா அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வீணா போயிடுச்சு. நான் எந்த விதத்திலயுமே அவருக்கு பொருத்தம் இல்லாதவன்னு அடிக்கடி நிரூபிக்கிற மாதிரி நானே நடந்துக்கிறேம்மா. வேண்டாம்மா, என்னால நீங்க இழந்ததெல்லாம் போதும். அவரு சொல்ற மாதிரி நான் மக்கதாம்மா. நான் இது வரைக்கும் என் மேல கோவமே படாத உங்களையே கோவப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க அம்மா. அப்படியே சொல்லாத வானதி. உன்னை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேன். நீ மட்டும் இன்னைக்கு லேப்டாப்ல காஃபியை கொட்டாம இருந்திருந்தா நானும் கார்த்திக்கும் ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்றதுக்கு டைமுக்கு போயிருந்திருப்போம். ஆனா திரும்ப வந்திருக்க மாட்டோம். என்னம்மா சொல்றீங்க? ஆமா வானதி, இன்னைக்கு பிரசன்டேஷன் ஹால்ல தீ பிடிச்சிருச்சு. கடைசியில 2 பேரு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா அது எனக்கும் கார்த்திக்கும் நடந்திருக்க வேண்டியது. அதை தடுக்கிறதுக்காக தாமா கடவுள் போர் ரூபத்துல வந்து எந்த அசம்பாவிதமும் நடக்காம எங்களை உயிரோட காப்பாத்திருக்கார் வானதி. நல்ல வேலையா உங்களுக்கு ஒன்னும் ஆகல இல்லம்மா. எனக்கு
அதுவே போதுமா? சரி வா வீட்டுக்கு போலாம். வா வானதி. வேண்டாம்மா. வா வா. ஆர்த்தி, என்னடி போனவங்க கிட்ட இருந்து ஒரு தகவலும் இல்ல? அந்த பானத்தை அப்படியே போய் தொலைஞ்சிட்டாளா இல்ல திரும்ப வந்து நம்ம தலைமையில உட்காந்து பழம் தெரியலையே. இத நினைச்சு நினைச்சு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்குடி. வானதி ரோஷமான ஆளுமா. இன்னைக்கு நடந்தது அவளுக்கு உச்சக்கட்ட அவமானம். அவ வரமாட்டா, கிடைக்கவும் மாட்டா. அவளோட சாப்டர் இன்னியோட க்ளோஸ். அப்படி மட்டும் நடந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வரவே கூடாது அவ. அப்படியே போய் தொலைஞ்சிரும். சமந்தியம்மா, சமந்தியம்மா. கிடைக்கலன்னு சொல்லதான் கூப்பிடுறாங்க போல இருக்கு. இப்ப பாத்துட்டே இருக்கு. சமந்தியம்மா வந்துட்டேங்க. எங்கங்க வானதியை காணோம், வெறும் கையில வந்து நிக்கிறீங்களே. வா வானதி. உட்கார் வானதி. அம்மா, எங்க இருந்து வானதியை கூட்டிட்டு வந்தீங்க? அவ என் கையில கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம்பா. அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? காலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நடந்த விஷயம் எல்லாத்தையும் ராஜி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் இருந்தான். சம்பந்தியம்மா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னப்ப கூட நீங்க அவ்வளவு கடுமையா அவளை திட்டினீங்க. அவளை முகத்திலேயே முழிக்காத அப்படி எப்படின்லாம் சொன்னீங்க. இப்ப என்னடான்னா அவ கிடைச்சதே புண்ணியம்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. புண்ணியம் தாங்க. கார்த்தி பிரசன்டேஷனுக்கு தயார் செஞ்ச ப்ராஜெக்ட்ல வானதி காஃபி ஊத்தி லேப்டாப் எரிஞ்சு போச்சு. அதனால கார்த்தி பிரசன்டேஷனுக்கு போக முடியல. நல்ல வேளை நீ போல கார்த்திக். நீ போக வேண்டிய டைம் ஸ்லாட்ல போனவங்க எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட்ல இறந்துட்டாங்க. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா கார்த்திக், வானதி தான் உன் உயிரை காப்பாத்திருக்கா. நல்லவங்களுக்கு கெட்டது நடந்தாலும் அது நல்லதாதான் முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம வானதிய முட்டாள் மக்குன்னு வாய்க்கு வந்தபடி திட்டி தீர்த்தோமே. ஆனா இப்போ இந்த வானதியாலதான் நீ இங்க நிக்கிற. அன்னைக்கு என் உயிரை உன் உயிரை பணைய வச்சு காப்பாத்தின வானதி. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு வழியில என் புள்ள உயிரையும் காப்பாத்திருக்க. அதுக்கு காலம் பூரா நாங்க உனக்கு நன்றி சொல்லணும். அம்மா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்கம்மா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நாம அப்புறமா பேசிக்கலாம். போ. போமா. கார்த்திக், புது லேப்டாப் வாங்கி வானதி கையால வேலைய ஆரம்பிங்க. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? தயவு செஞ்சு வானதி மனசு வருத்தப்படும்படியா யாரும் நடந்துக்காதீங்க. கார்த்திக், நீ நான் எல்லாருமே
அவகிட்ட ரொம்ப மோசமா தான் நடந்துக்கிட்டோம். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தப்பான இடத்துல பார்த்தேன். 5 நிமிஷம் லேட்டா போயிருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். கடவுள் இந்த நாள ஏன் இப்படி விடிய வச்சாருன்னே தெரியல. உங்க நாள் இன்னைக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கு தான் ரொம்ப மோசமான நாளா இருக்கு. இப்படியே போயிடாது. கூடிய சீக்கிரம் எனக்கும் நாள் நல்லதா வரும். அன்னைக்கு இருக்கு உங்க எல்லாருக்கும். நாம நினைச்ச மாதிரியே தலை தான் வந்திருக்கு. Excuse me, ma'am. May I come in? எஸ் விஸ்வா, வாங்க. வெல்கம் விஸ்வா, உட்காருங்க. Thank you, ma'am. How are you, Vishwa? I'm fine, ma'am. Thank you. What about you, ma'am? I'm good. Ma'am, but you are most young woman. காமெடி பண்ணாதீங்க. ஐயோ மேம், காமெடிலாம் பண்ணல. லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இப்போ நீங்க ரொம்ப யங்கா இருக்கீங்க. நான் நினைக்கிறேன் மேம், உங்களுக்கு மட்டும் இந்த ஏஜ் வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ. சரி, நீங்க எனக்கு ஐஸ் வச்சதெல்லாம் போதும், வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மேம், லாஸ்ட் 2 இயர்ஸாவே நீங்க கார் எதுவும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. எப்பவுமே நம்ம ஷோரூம்ல நியூ கார் லான்ச் ஆச்சுன்னா அதை நீங்க தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் 1 வீக்ல ஒரு நியூ மாடல் கார் எங்க மார்க்கெட்டிங் கம்பெனி மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண போகுது. மேம், காரோட லுக் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். 1 மினிட். இந்தாங்க மேடம். இதுல காரோட மாடல், பிக்ஸ், மற்ற எல்லா ஃபீச்சர்ஸோட டீடைல்ஸுமே இருக்கு. நீங்க எதுன்னு மட்டும் ஓகே பண்ணுங்க. உங்க கம்ஃபர்டபுள் பிரைஸ்ல நான் ஓகே பண்ணி கொடுக்குறேன். எஸ் விஸ்வா, காரோட லுக் ரொம்ப நல்லா இருக்கு. காரோட ஃபியூச்சரும் ரொம்ப பெஸ்டா தான் இருக்கு. எல்லாம் எனக்கு ஓகே தான். ஆனா இப்போ கார் மாத்துறதுக்கோ புது கார் வாங்குறதுக்கோ எந்த ஐடியாவும் இல்ல. மேம், என்ன மேம் நீங்களே அப்படி சொல்றீங்க? எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. பீச்சுக்கு காத்து வாங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்படியே ஷோரூம்ல வர்றவள்ள ஒரு கார் வாங்கிட்டு வர்ற கேரக்டர் நீங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஆமா விஸ்வா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்போ எனக்கு கார் வாங்குற பிளான் இல்ல. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல வேற ஏதாவது பிராண்ட் பாக்குறீங்களா? ஐயோ, பெரிய ரீசன்லாம் ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கார் இருக்கு. எதுக்குன்னு தான் யோசிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேனே. மேம், உங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே கார் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க ஒருத்தர் மறந்துட்டீங்களே மேடம். மறந்துட்டேனா? யார சொல்றீங்க விஸ்வா? அம்மா, அது வந்து அம்மா பிரசாதம் எடுத்துக்கோங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. என்னங்க இது? பிரசாதம்னு சொல்லிட்டு வெறும் விபூதி குங்குமம் மட்டும் கொடுக்குறீங்க. இந்த பஞ்சாமிர்தம், சக்கரை பொங்கல், புளியோதரை அதெல்லாம் இல்லைங்களா? அதெல்லாம் கோவிலுக்கு வரவங்களுக்கு தான். ஓகே, அப்போ பார்சல் கிடையாது. எனிவே, தேங்க்ஸ். மேம், நீங்க யாருக்கு கார் இல்லைன்னு கேட்டீங்களோ அது வேற யாருமே இல்ல, இவங்க தான்.
மேம் இவங்க தானே மிஸ்ஸஸ் கார்த்திக்? விஸ்வா, இவ என்னோட மருமகன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு கார் இல்லைன்னு கரெக்டா சொல்றீங்க? வெரி சிம்பிள், என் வேலையே அதானே. எங்களோட கஸ்டமர்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எப்பவுமே நாங்க அப்டேட்ல வச்சிருப்போம். இவங்களோட பேர் வானதி, உங்களோட மூத்த மருமக. இந்த வீட்ல எல்லார்கிட்டயுமே கார் இருக்கு, ஆனா இவங்களை தவிர. என்ன மேம், நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சொல்றது கரெக்ட் தான் விஸ்வா. ஆனா அவ எங்கேயாவது போகணும்னா வீட்ல இருக்கிற என்னோட கார் இல்ல கார்த்திகோட கார் எப்பயாவது எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிப்பா. மத்தபடி ஆட்டோல தான் போயிட்டு வருவா. அதான் மேம், உங்க மருமகளுக்கு ஒரு கார் புக் பண்ணி பிரசன்ட் பண்ணலாம்ல. அவங்களுக்கும் இண்டிவிஜுவலா கார் இல்ல. மேம் யோசிக்காதீங்க, ஒரு கார் புக் பண்ணலாம்ல. நீங்க எந்த கலர்னு மட்டும் சொல்லுங்க மேம், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா விஸ்வா, அப்படி வேணும்னா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நான் அதுக்காக சொல்லல மேம். இப்போ சப்போஸ் வீட்ல யாருமே இல்ல, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவங்களுக்கு கார் இருக்க டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல மேம். இப்ப எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கிராண்ட் சன்னோ கிராண்ட் டாக்டரோ பிறக்க தான் போறாங்க. சோ ஸ்கூலுக்கு டெய்லி அனுப்பும்போது கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு இன்னொரு கார் வேணும்ல. அது மட்டும் இல்ல, உங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் கார்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு ஜாலியா உங்களுக்கு பாய் சொல்லும் போது யோசிங்க, உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் விஸ்வா. ஆனா என்ன ப்ராப்ளம்னா வானதிக்கு டிரைவிங் தெரியாது. ஆல்ரெடி வானதிக்கு பர்சனலா டிரைவிங் கத்துக்க வச்சேன். அப்போ வானதி காரை கொண்டு போய் ஒரு மரத்துல மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. மேம் உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல. எப்படி கீழே விழாம சைக்கிள் கத்துக்க முடியாதோ அதே மாதிரி தான் காரை எங்கேயுமே மோதாம டிரைவிங் யாராலுமே கத்துக்கவே முடியாது மேம். இதெல்லாம் கார் ஓட்டும் போது சாதாரண விஷயம்தான். உங்க மருமக வானதிக்கு நான் டிரைவிங் சொல்லித்தரேன். மேம் யோசிக்காதீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க டாட்டர் இன் லாக்கு நானே பர்சனலா டிரைவிங் கத்து கொடுக்குறேன் மேம். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க கார்ல போறதை விட ஏர்ல தான் போவாங்க. அட, அந்த அளவுக்கு காரை ஸ்பீடா டிரைவ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். சரி மேம், அவங்கள நான் கார் ஓட்ட வச்சிட்டேன்னா நீங்க ஷூரா இந்த நியூ காரை அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும். ஓகே மேம்? என்ன மேம் சொல்றீங்க? ஓகே விஸ்வா, ஒன்னு பண்ணுங்க, நீங்க வானதிக்கு ட்ரெயின் பண்ணுங்க. அவ கார் ஓட்ட கத்துக்கிட்டானா நான் ஷூரா இந்த காரை வாங்கி வானதிக்கு பிரசன்ட் பண்ணிடுறேன். எஸ், இதுதான் மேடம் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தது. மேம், ஐ லவ் யுவர் ஸ்பிரிட். வானதி, இவர் பேர் விஸ்வா. இவர் பெரிய கார் ஷோரூமோட ஜெனரல் மேனேஜர். இவருக்கு எல்லா காரும் ஓட்ட தெரியும். உனக்கு டிரைவிங் சொல்லி தரேன்னு சொல்றாரு. உனக்கு ஓகேவா? சார், யூ ஆர் கார்த்திக், ரைட்? ஐ எம் விஸ்வா. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதோ டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, யார் இவர்? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவர் விஸ்வா, கார் ஷோரூமோட மேனேஜர். இப்ப நம்ம வானதிக்கு இவர் டிரைவிங் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்றாரு. என்னம்மா இதெல்லாம்? இப்ப எதுக்கு திரும்பவும் ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்க? ஏற்கனவே ஒரு கார் உடைச்சது பத்தாதா உங்களுக்கு? சார் 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 சார், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் உங்க வீட்டில் இருக்க எந்த காரையும் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட பர்சனல் கார்ல நான் உங்க ஒய்ஃபுக்கு டிரைவிங் சொல்லித்தரேன். அப்படி சப்போஸ் காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதையும் நானே பாத்துக்கிறேன். சார், காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஓகே, ஆனா கார் ஓட்டுறவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன சார் பண்ண முடியும்? சார், நீங்க யோசிக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கு 100% நான் கேரண்டி. ஏன்னா நானும் ஸ்டார்டிங்ல ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல டிரைவிங் டீச்சரா தான் இருந்தேன்.
என்கிட்ட டிரைவிங் கத்துக்கிட்டவங்களாம் இப்ப ஃப்ளைட் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சார். சார் நம்புங்க சார், நம்பிக்கை தான் வாழ்க்கை. சார் நீங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா இருந்தாலும் ஓட்டுறவங்க சரியில்லைன்னா அது ஆக்சிடென்ட்ல தான் சார் போய் முடியும். கார்த்திக், ஏன் இப்படி நெகட்டிவாவே பேசுற? வானதி கண்டிப்பா இந்த தடவை டிரைவிங் கத்துப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.